கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் காலை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த பாடத்துக்குள்ள போகலாம். இந்த பாடத்தின் தலைப்பு என்னன்னாக்கா, பைபிளில் இருக்கிற கதைகளை நம்ம சின்ன சின்ன கதைகளாக நம்ம பார்க்கலாம். தேவன் 7 நாளில் இந்த உலகத்தை படைத்தார்ன்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ என்னன்னா 6 நாள் உலகத்தை படைத்தார், 7ஆம் நாள் ஓய்வு எடுத்தார்ன்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாருங்க, ஒவ்வொரு விஷயங்கள் படிக்கிறார். புரியுதுங்களா? வானம், பூமி, காற்று, கடல்கள், புரியுதுங்களா? உலகத்தில் இருக்கிற மிருக ஜீவங்கள் இதெல்லாம் தேவன் படிக்கிறாரு. படிச்சுட்டு அப்புறமேட்டு தான் என்ன பண்ணுறாருங்க, மனுஷனை படிக்கிறாரு. அங்கே என்னன்னாக்கா ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க, தேவனும் அங்கே இயேசு கிறிஸ்து 2 பேரும் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம போல என்ன பண்ணலாம், ஒரு மனுஷனை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே 2 பேரும் பேசுறதை பார்க்குறோம். அவருடைய சாயலில் உண்டாக்கிறோம் நம்ம. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தேவனுடைய சாயலுக்கு நம்ம ஒப்பா இருக்கிறோம் அப்படின்றது என்னன்னா, அவருடைய சாயலுக்கு நம்மளை படைச்சிருக்கிறாரு. அப்போ என்னன்னாக்கா, நம்ம சாயல்னாக்கா அவருடைய சிந்தனையில் இருக்கிறோம். நம்ம அந்த குணங்கள் எல்லாம் நம்மகிட்ட அப்படியே இருக்குதுங்க. இறக்க குணங்கள், அன்பு காட்டுறது, இதெல்லாம் தேவன்கிட்ட இருந்து நம்ம வந்திருக்கிறதுங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம கேட்டு நடந்தாக்கா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னாக்கா சமாதானத்தோட சந்தோஷத்தோடு இருக்கும். அதை நம்ம கவனித்து பார்க்கணும். எதற்காக தேவன் நம்மளை அழைத்தார், எதற்காக நம்ம தெரிந்து கொண்டாருன்னு பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ இங்கே என்னன்றாரு, ஆதியாகமத்தில் உலகத்தை படித்தார் இல்லைங்களா? அந்த படிச்சுட்டு மனுஷனை உண்டாக்கி இருக்கிறாரு. அப்போ அந்த மனுஷனை உண்டாக்கி அந்த தோட்டத்தில் என்ன பண்ணுறாரு, அந்த பண்படுத்தி அங்கே வைக்கிறதுக்கு கொண்டு போய் வைக்கிறாரு. அப்போ அந்த தோட்டத்தில் வச்ச பிறகு அவன் மனுஷன் எப்படி வாழ்கிறான்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது.